யோவான் 9:11 இயேசு எனப்பட்ட ஒருவர். யோவான் 9:11 வசனம் படித்தீர்களால் அங்கே இயேசு எனப்பட்ட ஒருவர். அந்த இயேசு எனப்பட்ட ஒருவர் சொல்கிறார், வாருங்கள் 8:20 யோவான் 8:20 நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, இந்த உலகத்தில் நான் பிறக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். உலகத்தில் உண்டானவன் அல்ல என்று இந்த உலகத்தில் நான் பிறக்கவில்லை, இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல நான், இந்த உலகத்தில் பிறக்காத, இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, இந்த உலகத்தில் தோன்றவில்லை என்று சொல்லும் ஒருவரை இங்கே பிறந்தார் என்று பாடல் பாடி இது கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா? ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்யலாமா? அது தவறு. அதன் மூலம் நாங்கள் சுவிசேஷம் பரப்புகிறோம், நாங்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னது சாத்தானுடைய தந்திரமாகும். நான் எதற்கு அந்த ரோமன் கத்தோலிக்கை கொண்டாடலாம், அதை கொண்டாடலாம், கிறிஸ்துவை கொண்டாடலாம் என்றால் அவர்கள் அவருடைய தேவனை கொண்டாடுகிறார்கள். போப் என்ற ஒரு மனிதன், பாருங்கள், ஒரு ஆணும் பெண்ணும் செக்ஸுவல் உடல் ரீதியான உறவில் பிறந்த ஒரு மனிதனை அவர்கள் ஒரு தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவன் கிடையாது. அது பெரிய மாய்மாலம், பொல்லாத ஒரு மாய்மாலமான காரியம். அவர்கள் செய்யலாம், அவர்கள் நிச்சயமாக அவர்கள் கொண்டாடலாம். அவர்களுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. கிறிஸ்தவன் சொல்லக்கூடியவர்கள் ரோமன் கத்தோலிக்கர்கள் அல்ல. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே அந்த ரோமன் கத்தோலிக்க போப்பை பற்றி தான் கொடுக்கிறது. போப்பாண்டவர் அந்த மனிதர் பாருங்கள், அந்த நாட்டை ஆளுவதை விட்டுட்டு கிறிஸ்தவத்தில் புகுந்து கிறிஸ்தவ ஜனங்கள்லாம் நான் கிறிஸ்தவன் தலைவர் என்று பாருங்கள், கிறிஸ்துமஸை அந்த ரோமன் கத்தோலிக்க கொள்கை தான் கொண்டு வந்தது. இப்போது இருக்கின்ற அந்த போப்பல்ல, அந்த கொள்கையிலுடைய இதற்கு பின்போ, இதற்கு 2வது போப்போ 3வது போப்போ அல்லது 10 வருடம் கழித்தோ ஒருவன் வந்து அவன் தன்னை தேவன் என்று சொல்ல போகிறான், அதை விசுவாசிக்க போகிறார்கள். நீங்கள் அதற்கு நாம் அதற்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் அதில் விழுந்து விடக்கூடாது. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் 50, 54 அந்த 47 6ஆம் அதிகாரம் என்னை விசுவாசிக்கிறவன் தீயன் உண்டு தான் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு பாருங்கள், என்னை நீ விசுவாசிக்க தீயன் உண்டு, நான் அவனை கடைசி நாள் உயிரோடு எழுப்புவேன். என்னை யார்? இயேசு தான் சொல்லுவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார். அந்த ஆண்டவர் இயேசு அந்த சரீரத்தில், அது தேவனுடைய சரீரமாம். பிலிப்பியர் 2:6-8 பார்த்தீங்கன்னா, அது இயேசு கிறிஸ்து என்பது அந்த உருவம் தேவனுடைய சரீரம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய சரீரம், தேவனுடைய உடல். இது என்னுடைய உடல், மதிவானுடைய உடல். இயேசு கிறிஸ்து உடல் தேவனுடைய உடல். அதனால தான் அது மண்ணில் புதைக்கப்படவில்லை, அது விதைக்கப்பட்டது, உயிர் தெளிந்தது. இன்று நமக்கு அவர் தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி ஆவியோடு பரிசுத்த ஆவியாக இன்றைக்கு உலகத்தில் ஒரு கடவுளும் உயிரோடு இல்லை. ஒரு கடவுளின் சொல்லிக்கிறார், கடவுள் ஒரே தேவன் தான், ஒரே ஆண்டவர் தான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். மனித ரூபம் பார்த்தா அதிலே அந்த வசனத்தில் பிலிப்பியர் 2 நீங்கள் 6-8 வாசித்தால் அது பரிசுத்த, அது மனித ரூபம், தேவனுடைய ரூபம் இருக்குது. மனித ரூபத்தில் தேவனுடைய ரூபம். நல்ல புரிந்து 2 ஒன்று தான். இந்த மனிதன் கட்டுக்குள் அடங்காத செக்ஸுவல், இந்த உடல் ரீதியான உடலுறவை பிறக்காத ஒரு தேவனை உலகத்தில் பிறந்தார் என்று நாம் சொல்வதும் தேறி தவறு. பாருங்கள், அதை நாம் ஒரு சபையில் ஒரு செய்தி நம்ம பாடலாம், துதிக்கலாம். ஆனால் இன்று அவர் பிறந்தார் என்று பிறந்தநாள் கொண்டாடுவது முற்றிலும் கிறிஸ்துவ ஒரு முட்டாத்தனமான ஒரு கோழித்தனமான காரியங்களாக இருக்கிறது. நாம் விசுவாசிக்க மாத்திரம் செய்ய வேண்டும். இயேசுவே ஒரு தேவன் என்று பிறந்தார், அவர் ரட்சிக்கின்றவர், அவர் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவருடைய நாமத்தை சொல்லி ஜெபித்தாலும் அவருடைய நாமத்தை சொல்லி எனக்கு ரட்சிப்பு நினைத்தால் உடனே ரட்சிப்பு இருக்கிறதா? நீங்கள் உங்கள் பாவங்களுக்குள்ள மன்னிக்கப்படுமா? அதை செய்யுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படும். அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:12 அதுக்கு வேறு எந்த பெயருமே கிடையாதான். இயேசு என்ற பெயர் மட்டும்தான் பாருங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது.